ஸோ இதுதான் ஐக்யூ நியோ 10. ஸோ இந்த மொபைலே கிட்டத்தட்ட 8 மாசமா நான் யூஸ் பண்ணிருக்கேன். இந்த மொபைல்ல என்னென்ன ப்ளஸ் இருக்கு, என்னென்ன மைனஸ் இருக்குன்னு சொல்லி இந்த வீடியோல டீட்டெயிலா சொல்றேன். ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட் இந்த ஃபோனோட அன்பாக்சிங்கே பார்த்துட்டு வந்துருங்க. பாக்ஸை ஸ்மூத்தா ஓப்பன் பண்ணுவோம். உள்ள ஃபோன் கொடுத்துருக்காங்க. வாரண்டி கார்டும் கொடுத்துருக்காங்க. 120 வாட் ஃபாஸ்ட் சார்ஜர் பாக்ஸ்லயே கொடுத்துருக்காங்க. வித் கேபிளோடயே கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த ஃபோனோட பர்ஃபார்மன்ஸே பார்த்துருவோம். ஏன்னா இந்த ஃபோன்ல இருக்கிறதுல ஹைலைட்டான விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனோட பர்ஃபார்மன்ஸ் தான். அப்படி என்ன ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஸ்னாப்டிராகனோட 8s Gen 4 ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. 4 nm கொடுத்துருக்காங்க. இதுல 2.1 மில்லியனுக்கு மேலே ஆண்ட்ராய்டு ஸ்கோர் வருது. இந்த ஃபோன்ல பர்ஃபார்மன்ஸுக்கு பஞ்சமே இருக்காது. நீங்க PUBG எல்லாம் ப்ளே பண்ணீங்க அப்படின்னா 144 FPS நல்லா ஸ்மூத்தாவே கேம் ப்ளே பண்ணிக்க முடியும். நான் யூஸ் பண்ண வரைக்கும் எந்த லேக்குமே எனக்கு வந்ததில்லை. அடுத்து இந்த ஃபோனோட டிஸ்பிளேன்னு பார்த்தீங்கன்னா 6.78 இன்ச்ல ஒரு AMOLED டிஸ்பிளே கொடுத்து 144 ஹெர்ட்ஸ்ல ரெஃப்ரெஷ் ரேட்டே தந்திருக்காங்க. அண்ட் இதுல ஆப்டிக்கல் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்டே கொடுக்குறாங்க. அண்ட் டிஸ்பிளே ப்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா ஷீல்டு கிளாஸே கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோன்ல HDR கண்டென்ட்லாம் பார்க்கறது ரொம்பவே சூப்பரா இருக்கு. நல்லா கிளியராகவும் தெரியுது. அண்ட் இதுல டூயல் ஸ்டீரியோ ஸ்பீக்கரே கொடுத்துருக்காங்க. இதுல எப்படி சவுண்ட் வருதுன்னு சொல்லிட்டு நீங்களே கேட்டு பாருங்க. அடுத்து இந்த ஃபோனோட கேமரான்னு பார்த்தீங்கன்னா 50 MP பிரைமரி கேமராவை கொடுத்துருக்காங்க. 8 MP அல்ட்ரா வைட் கேமராவை கொடுத்துருக்காங்க. மூணாவது ஒரு கேமரா தெரியுற மாதிரி இருக்கும். ஆனால் அது கேமரால டம்மியாக கொடுத்து வச்சிருக்காங்க. ஸோ பிரைமரி கேமராவில் எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்துட்டு வந்துருங்க. செல்ஃபி கேமராவை பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனில் 32 MP கேமராவை தந்திருக்காங்க. ஸோ செல்ஃபி கேமராவில் எடுத்த ஃபோட்டோஸை பார்த்துட்டு வந்துருங்க. அடுத்து இந்த ஃபோனில் மிகப்பெரிய ப்ளஸ் என்னன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக்லையும் 4K 60 FPS சப்போர்ட்டே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபோனில் எடுத்த கேமரா சாம்பிள்ஸை பார்த்துட்டு வந்துருங்க. இப்போ பேக் கேமராவில் 4K 60 FPSல வீடியோ எடுக்கிறேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள். என்கிட்ட யாரும் வீடியோ எடுக்கிறதுக்கு ஆள் இல்லாதனால ஐஃபோன் வச்சுருக்கேன். இப்போ ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்கள். திரும்பி பார்ப்போம். இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள். எல்லாமே கலர் எல்லாம் நல்லா தெரியுதானு. இன்னொரு டைம் கூட ஓடுறேன். ஓகே, இப்போ 4K 60 FPSல நம்ம தோட்டத்தில் நிச்சு எடுத்துகிட்டு இருக்கோம். எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸ்டெபிலிட்டி எல்லாம் எப்படி இருக்குது, வாய்ஸ் எல்லாம் கிளியராக கேட்குதா அப்படின்னு பாருங்கள். லைட்டாக காற்றடிக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ இப்போ நான் ஓடுறேன். ஸ்டெபிலிட்டியெல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஓகே, இந்த ஃபோனில் ஒரு பெரிய பேட்டரியை கொடுத்துருக்காங்க. அது எவ்வளோன்னு கேட்குறீங்கன்னா 7000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. அது கூடவே ஃபாஸ்ட்டாக சார்ஜ் பண்ணுறதுக்கு 120 வாட் ஃபாஸ்ட் சார்ஜரே கொடுத்துருக்காங்க. இந்த 120 வாட் சார்ஜர் யூஸ் பண்ணி இந்த ஃபோனை கிட்டத்தட்ட 43 மினிட்ஸில் ஃபுல் சார்ஜ் பண்ணிக்கலாம். இந்த ஃபோனை ஃபுல் சார்ஜ் பண்ணிட்டு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா தாராளமாக 1.5 நாள் யூஸ் பண்ணலாம். இல்லைப்பா நான் ஹெவியாக யூஸ் பண்ணுவேன், கேம்லாம் நிறைய விளையாடுவேன் அப்படின்ற பட்சத்தில் இதெல்லாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா மேக்ஸிமம் 1 டே யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த ஃபோனில் Wi-Fi 7, Bluetooth 5.4, NFC சப்போர்ட்லாம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த ஃபோனில் 2 நேனோ சிம் போட்டுக்கலாம். இதில் IP65 ரேட்டிங்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் இருக்கிற எல்லா ஸ்பெக்குமே நான் சொல்லிட்டேன். இதில் என்ன மைனஸ் இருந்துச்சுன்னு சொல்கிறேன் பாருங்க, நோட் பண்ணிக்கோங்க. இதில் மெயினான மைனஸ்ன்னு பார்த்தீங்கன்னா IP65 ரேட்டிங்கே கொடுத்தது தான். அட்லீஸ்ட் ஒரு IP68 கொடுத்துருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு நான் இந்த ஃபோனை 8 மாசமாக யூஸ் பண்ணுறேன். 8 மாசமாக யூஸ் பண்ணதில் இந்த IP65 மட்டும் தான் எனக்கு மைனஸாக தோணுச்சு. மற்றபடி யூஸ் பண்ணது இந்த ஃபோன் ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ இந்த ஃபோனை நான் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா 8256 34,000 வாங்கினேன். அந்த ரேட்டு கண்டிப்பாக இது ஒர்த்து தான். இப்போ பார்த்தீங்கன்னா 38,000 இருக்கு. ஸோ வேணுன்றவங்க போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோல எல்லாமே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோல ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்குள்ள கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல போட ட்ரை பண்றேன். ஸோ பை கைஸ், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.